எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஎம்ஐ கட்டுற நிலமையில் வந்து மக்கள் யாருமே இப்போதைக்கு இல்லை. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ சம்மந்தமாக வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ரீஸ்ட்ரக்சரிங் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான், எம்எஸ்எம்இ தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பேங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் பேங்க் சைடில் வந்துட்டு மொரட்டோரியம் வந்து அப்ளை பண்ணுறது தான். ஆர்பிஐ சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காம, ஆர்பிஐ சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து பர்சனலாக வந்துட்டு உங்களோட பேங்க் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி கேட்கலாம், மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நேராக போய் நீங்கள் வந்து மேனேஜர்கிட்ட கண்டிப்பாக பேசுங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிஸ்டம் தான், போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்க ஒரு சிஸ்டம் தான். நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து உங்களுக்கு மேனேஜர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், இந்த குவாரண்டைன் டைமில் வந்து யாரும் வேலைக்கு போகல, இது வரைக்கும் ஒழுங்காக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த சூழ்நிலையில் தான் கட்டலை, இது முடிஞ்சவரை மேற்கொண்டு கட்டிடுவாங்கன்னு சொல்லி உங்களை டேட்டா பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரே வழி என்னென்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் போய் மேனேஜரை பார்த்து பேசி மொரட்டோரியம் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு வரது தான். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு கூட அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆர்பிஐ வந்து எதாவது சொல்லுவோம்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குமே இஎம்ஐ இருக்குது, நானும் ஏதோ ஒரு நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன், அதை பற்றின வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. 3 நாள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது லாஸ்ட் நாள் நாளைக்கு தான். நாளைக்கு முடிஞ்சவொடனே ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்ம எதிர்பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சூழ்நிலை மாற்றம் நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறதால அதெல்லாம் வச்சு ஆர்பிஐ வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னா, நேற்று போட்ட வீடியோவில் அதான் சொன்னேன், உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னா நீங்கள் வந்துட்டு பேங்க் சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து கேளுங்க, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டியூலாம் நீங்கள் வந்து கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தாமதிக்காதீங்க, உடனடியாக பார்த்து. ஏன்னா பேங்க்லாம் இப்போலாம் ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி கேட்கலாம், உங்களுக்கு வந்து நல்ல முடிவு வரும். என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இது மூலிமா பேங்க்கில் போய் நேரடியாக பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. 6 மாதத்துக்கு வந்து மொரட்டோரியம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 6 மாதம் வரைக்கும் அவங்க வந்து இஎம்ஐ தான் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நேரில் பேசினா தான் வந்து எதுவாக இருந்தாலும் தெரியும். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து உடனடியாக எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு தான் அந்த மீட்டிங் முடியும். நாளைக்கு முடிஞ்சு நாளானிக்கு சொல்லலாம், அல்லது அடுத்த நாளும் சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே தான் எல்லாத்தோட டியூவுமே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இவங்க சீக்கிரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல. இல்லை அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறவங்க நீங்கள் வந்து பேங்க்கில் தான் நீங்கள் போய் கேளுங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஎம்ஐ பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். டாடா, பை பை, டேக் கேர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.